ஏன் நம்மளோட மைண்டு நம்ம சொன்ன பேச்சை கேட்கவே மாட்டேங்குது? உங்களுக்கு இந்த ஃபீலிங் இருக்கா? லைக் ப்ரொக்ராஸ்டினேஷன். ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் பண்ண முடியலை. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நேத்திக்கு ஃபுல்லாக எனர்ஜியான லைக் இது கண்டிப்பாக இந்த வேலை பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், எல்லா பிளான்லாம் போட்டுட்டு வச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஃபோன் எடுக்கிறேன், நோண்டுறேன், இதை பார்க்குறேன், அதை பார்க்குறேன். டைம் ஜஸ்ட் ஃப்ளைஸ் ஆஃப். இன்றைக்கி காலையில் மறுபடியும் எந்திரிச்சு ஐ தாட் ஓகே ஒர்க் பண்ணலான்னு நினச்சேன். எனக்கு பிடிச்ச ஒரு ப்ராஜெக்டில் ஏதோ ஒரு காரணம், சும்மா ஃபோன் எடுக்கிறது, டைம் அப்படியே வந்து ஸ்லிப் ஆகிக்கிட்டே இருக்குது. கடைசியில் ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் என் மேலே ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டேன். என்னடா மனோஜ், ஒரு வேலை உனக்கு பிடிச்ச வேலையை நீ பண்ணுறதுக்கு நீ ஏன் இப்படி ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுற? வை ஆர் யூ லைக் டிலேயிங் யுவர் ஓன் சக்ஸஸ்? உனக்கு தெரியும் இது பண்ணால் உனக்கு பிடிச்ச வேலை கண்டிப்பாக சக்ஸஸ் வரும்னு உனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஏன் இப்படி டிலே பண்ணிருக்கேன்னு எனக்கு என் மேலே கோவம் வந்தது. நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? உங்களோட லைஃப்பில் இது நடந்திருக்கா? யூ கேன் ரிலேட் வித் இட் இஃப் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா. ப்ரொக்ராஸ்டினேஷன்லேருந்து அப்பப்போ நான் வெளியே வந்திருக்கேன். லைஃப்பை நம்ம கண்ட்ரோலில் எடுக்கணுன்ட்டு எப்படியாவது எடுத்திருக்கேன். பட் நிறைய வாட்டி தோல்வி ஜாஸ்தியாக இருந்திருக்கு. நேத்திக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோட் ஒன்று படித்தேன். ஒருத்தர் சொன்னார், டேவிட் காகின்ஸ் ஒருத்தர், he said something, have daily wins. சின்ன சின்ன வின்ஸ் உன்னோட லைஃப்பில் வெய்ய அப்படின்னாரு. என்னடா அது சின்ன சின்ன வின்னுன்னா, உங்கள் லைஃப்பை ஃபுல்லாக கண்ட்ரோலில் எடுக்க முடியாது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீ 10 விஷயம் பண்ணணும்னு நினச்சின்னா 10 விஷயமும் 30 நாளைக்கு பண்ண முடியாது. ரேதர் ஹேவ் ஸ்மால் வின்ஸ். காலையில் தண்ணி குடிப்பேன் இந்த டைமுக்கு அப்படின்னா அந்த தண்ணி குடிச்சிடும். ஸோ தட் இஸ் ஒன் வின். ஜிம்முக்கு போவேன்னு நினச்சா ஜிம்முக்கு போயிடு, நடக்க போவேன்னு நினச்சா நடக்க போ. ஸோ இந்த ஸ்மால் வின்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்மளோட லைஃப்பில் நம்மளோட லைஃப்பில் கண்ட்ரோலாக இருக்கோங்கிற ஒரு உணர்ச்சியை நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஆனால் உண்மையை சொல்கிறேன், நம்ம இதெல்லாம் கேட்குறோம்ல, இது எல்லாமே நாலேஜ் தான். நடைமுறைப்படுத்துறதுக்கு நம்ம பிரெயின் வந்து இட்ஸ் ஸோ ஃபக்கிங் ஹார்ட். பிகாஸ் ஒரு உண்மையை சொன்னால் எனக்கே வந்து இந்த ஷார்ட்ஸ் போடுறதுல சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. எனக்கு நீங்கள் இப்போ கேட்டிருக்கிற மக்களை நான் வந்து ஷார்ட்ஸ்குள்ளார கொண்டு வந்து அந்த ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டை பார்க்க வச்சு உங்களை அடிக்ட் ஆகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் என்னோட சுற்றி இருக்கிறவங்களும், ஐ ஷுட் நாட் பிளேம் மை சரௌண்டிங்ஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், பட் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு சொன்னது என்னென்னா, ஷார்ட்ஸில் தான் அதிகம் வியூஸ் கிடைக்கும், நீ ஃபேமஸ் ஆகணுன்னா இதாக பண்ணுவேன். பட் உண்மையை சொல்ல போனால் ஐ டோன்ட் என்ஜாய் இட். எனக்கு இந்த லாங் ஃபார்மேட் பொறுமையாக உங்கள் கூட ஒரு சோல் டாக், நீங்கள் கண்ணை மூடிட்டு என் கூட ட்ராவல் பண்ணுற ஒரு 10 நிமிஷம், இதுதான் நான் ரசிக்கிற ஒரு விஷயம். பிகாஸ் நான் இது ஏன் சொல்ல வந்தேன்னா, நம்ம ட்ரெயின் பண்ணிருக்கோம் நம்மளோட மைண்டையே டு பி நாட் ஃபோக்கஸ்டு. நான் என்னோடய ஃபோனை எடுத்தாலே வந்து ஒரு 1 hour போயிடுது, ஏதாவது பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது நம்மளோட லைஃப்பில் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குது. நான் உங்களை பயன்படுத்தலை, பட் ஏஐ இஸ் கம்மிங். ஏஐ நம்மளோட லைஃப்பை மாற்ற போகுது. நீங்கள் பண்ணுற வேலை ஃப்யூச்சரில் இருக்குமா இல்லையான்னு தெரியாது, எல்லாமே மாறப்போகுது. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகணுன்னா நம்ம இப்போவே சில வேலைகள் பண்ணணும். ஆனால் போகிற கேஸை பார்த்தா ஹியூமன்ஸ்னால ஃபோக்கஸே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். ஃபோக்கஸே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் போச்சுன்னா நம்மளோட கண்ட்ரோலில் இருக்க மாட்டோம். So there is this thing called speed of light. Speed of life. Speed of light கிடையாது, speed of life. What is speed of life? இப்போ நீங்கள் என் கூட கேட்டிருக்கும்போது ஒரு ஸ்பீடில் ட்ராவல் பண்ணிருக்கீங்களா? இதுதான் உண்மை. ஸ்லோ திங்ஸ் எல்லாம் மெதுவாக தான் நடக்கும். நீ என்ன தான் கஷ்டப்பட்டு பிடிச்சி என்ன பண்ணாலுமே லைஃப் வந்து ஒரு பேஸில் தான் போயிட்டுருக்கும். நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் தோற்று போகணும். we have control and also we don't have control. இது நித்யசாந்தி இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் சொன்னார், the speed of life.
வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைஃப்? பொறுமையாக இருக்கிறது. நம்ம கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் என்னோடய வாய்ஸ் கேட்க கேட்க நீங்கள் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இது வேறு எந்த வீடியோவில் கிடைக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல, கிடச்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த ஆடியோ ஒரு வீடியோ நீங்கள் கேட்டுட்டு இருக்கும்போது you are spending time with yourself, and I firmly believe this is more important. Go with the speed of life.